குரு வக்ரக சஞ்சார பலன்கள் மீன ராசி அன்பர்களுக்கு 9/10/2024 4/2/2025 வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரக நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இப்படி இந்த வக்ரகம் செய்யக்கூடிய குரு பகவான் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுபயோக பலனை தர்றாரு அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். மேலும் தங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு யோக பலன்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத மிகவே சிறப்பாகவே கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்கள் ஜோதிடஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. 3ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர சஞ்சாரம் செய்கிறது இந்த சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட நிலையில் சற்று முரண்பட்ட கருத்து வேறுபாடு சார்ந்த பிரிவினை ஏற்படுத்தும். எனவே உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கள்ட்டையெல்லாம் கொஞ்சம் அந்த அன்பு பாராட்டக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துங்க. அவங்களோட எக்காரணத்தை கொண்டு இந்த கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறது, ஏதாவது ஒரு மன கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறது, இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் உருவாக்கி வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஏதாவது ஒரு வகையில் கான்ட்ரவர்சியாக பேசி ஏதோ ஒரு பிரச்சனை அதிகமாக்கிட்டு அது உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சுபயோக பலன்களை நீ எந்த விதத்துலையும் கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். மீனராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியின் தாக்கத்தினால வியாபாரத்தில் பெரிய அளவு சாதிக்க முடியாமல் ரொம்ப தடைகளையும் தாமதங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வருமான இழப்பு சார்ந்த விஷயங்களையும் மற்றவங்களால் வரக்கூடிய தொல்லை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். ஆனால் இந்த குரு வக்கரமாகும்போது இதெல்லாம் அப்படியே டோட்டலாக பாசிட்டிவாக மாறிடும். வியாபாரத்தில் ஒரு நல்ல விருதி கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்து அந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் விலகி அந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா கைகூடி வந்துடும். இதுவே உங்களுக்கு ஒரு மிக மிஞ்சிய மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயந்தான். சிறு வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க அப்படின்னு மீனராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. பொதுவெளியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். சமுதாயத்தில் உங்கள் சொந்த பந்தத்திட்ட உங்களுடைய மதிப்பு கௌரவம்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். 7.5 சனியின் தாக்கத்தினால தேவையில்லாத கெட்ட பேர் வந்துட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி போய் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இவரையே நம்ம இப்படி ஒரு தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சி தான். அதேமாதிரி இளைய சகோதரர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சேரலாம். அதேமாதிரி உங்களுடைய சுய முயற்சி, நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறேன், நான் சொந்தமாக தொழில் செய்ய விரும்புகிறேன், சொந்தமாக ஏதாவது செய்யணும், ஏன்னா மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது. மற்றவங்களை நம்பி செய்யும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட பின்னடைவு தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குது. நமக்கு வர வேண்டிய லாபத்தை மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்ததுன்னா அதுக்கு சரியான நேரம். இந்த காலகட்டத்தில் அந்த சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அற்புதமான வெற்றி கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு நிலையாக இது அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மீனராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த சுய முயற்சி சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய சரியான தகவல்களை பிரகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறை, ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத ஆழ்ந்த பதிவு செய்கிறோம். தனது 5ஆம் பார்வையால் களத்திர ராசியை வசீகரிக்கிறார். மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை வசீகரிக்கிறார். இது ரொம்ப நல்ல அற்புதமான நிலை. மீன ராசியில் ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்திங்கன்னா திருமண தடைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி போயிடும். அல்லது நம்ம ஏதாவது விரும்பியிருப்போம், மனம் விரும்பி நம்ம ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருப்போம். அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணி விட்டுரும். அது ஏதாவது ஒரு மற்றவங்களால் தவறான விஷயத்தை பகிர்ந்து நமக்கு வரக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை வேறு யாராவது கெடுத்து விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை, ஒரு கணவனையோ அல்லது மனைவியோ நீங்கள் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். நல்ல ஒரு வரன் கைகூடி வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு மனசுக்கு நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அதேமாரி அவங்க வந்த பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு கல்யாணமான பிறகு தான் வாழ்க்கையில் அற்புதமான விருத்தி கொடுக்கும்.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விருத்தி இருக்காது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு இந்த திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய முன்னேற்றங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது ரொம்ப சிறப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதேமாரி இந்த மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வந்துடும். இந்த குருவின் வக்கர சஞ்சாரம் 5ஆம் பார்வை இல்லைவா, அதனால் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகான அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு ஏக்கம் நிச்சயமாக தீர்ந்து போயிடும். குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக இதை எதிர்பார்த்துருப்பீங்க. சொந்த பந்தமெல்லாம் நம்மளை ஏளனமாக பார்த்துருப்பாங்க. ஒரு சுபகாரியங்களுக்கு போகிறது கூட நம்மளால் முடியாது, போன இந்த ஏதோ விசேஷம் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மனநோயாகி போயிடும். அந்த நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானால் மாறுது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கை கொடுக்குது. ஸோ அற்புதமான ஒரு வாழ்வை நீங்கள் பெற முடியும். குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான யோகத்தை இறையருள் இந்த குரு வக்கர சஞ்சார நிலையிலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்து தனது சமசப்த பார்வையால் 9ஆம் இடத்தை குரு பகவான் வசீகரிக்கிறாரு. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்களோட பிதிராதிபதிகளுடைய சொத்துக்களெல்லாம் வந்து, பிதிராதிபதிகள்னால் உங்களுடைய தாத்தா பாட்டி சொத்தெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதிலெல்லாம் மாட்டிட்டு அதில் எதையும் அனுபவிக்க முடியாமல் அந்த சொத்துக்கு உண்டான விஷயத்தையே நம்ம எதுவும் பண்ண முடியாமல் தடை தாமதங்களை சந்திச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். அது இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த கோர்ட்டு கேஸில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர ஆரம்பிக்கும். இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அற்புதமான ஒரு தீர்ப்பு மூலமாக அந்த பூர்வீக சொத்தையோ அல்லது தாத்தா பாட்டி சொத்தையோ நீங்கள் சுவீகரிக்கிற சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதேமாதிரி புதுசாக ஏதாவது இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ரொம்ப கால ஏக்கமாக இருந்தால் அந்த சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தடையெல்லாம் கொஞ்சம் நீங்கிடும். தடையெல்லாம் நீங்கிட்டு எல்லாம் சுப விசேஷங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரும். ஒரு கல்யாணம் இல்லையா, கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும். அதே குழந்தை பாக்கியம் இல்லையா, கண்டிப்பாக அதுவும் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே சமயம் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், மற்றவங்களுக்கு ஏதாச்சும் சொந்த பந்தத்தோட ஒரு கௌரவமாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. அதுமாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்களுடைய சேர்ந்த பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதமும், அரசு துறை சார்ந்த பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம், அரசியல்வாதிகளோட செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும். இதெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான விருத்தி உருவாகிறதோட ஒரு பொருளாதார வசதி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வந்துடும். ஸோ எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்தை பெரிய மனிதர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவை பெறுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். தனது 9ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை தர்றாரு. இந்த மீனராசிக்கு சேர்ந்தவங்களும் இந்த 7.5 சனியால் போட்டு பாட்டி வதச்சி எடுத்துகிட்டு இருந்த அந்த நிலையெல்லாம் அப்படியே மாறும். ஸோ குறிப்பாக அவங்களுக்கு இந்த கௌரவமான தொழில் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கடனை வாங்கி போட்டு ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிட்டோம், இந்த கடனையும் கட்ட முடியல, வட்டி ஏறிட்டே இருக்குது, மனசில் பயமாகி போயிடும். இந்த தொழில் நாம் செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே நம்மளுக்கே வந்துடும். நம்மளே நம்மளை நம்ப மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஆனால் இந்த குரு வக்கர சஞ்சாரம் உண்மையிலேயே உங்களை மிகப்பெரிய ஃபீனிக்ஸ் பறவையாக பறந்து செல்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு முதலீடை கேட்குறீங்கன்னா உடனே வந்துடும். அந்த தொழில் அதிலிருந்து பன்மடங்கு விருத்தி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துரும். இது வரைக்கும் தொழில் முடக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த உங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறோம். ஸோ தொழில் நல்ல வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பயமில்லாத தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக தொழிலில் இது வரைக்கும் வந்த சிக்கல் நிச்சயமாக நீங்கிடும். லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக உங்கள் மூத்த சகோதர வழியிலேருந்து ஏதாவது சொத்து பிரிவினைகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்னெடுங்க. சொத்து சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வில்லங்கம் இல்லாமல் ஏதாவது விஷயம் பண்ணணும்னா அதையும் முன்னெடுங்க. அது கண்டிப்பாக நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்குது. ஸோ தெளிவான சிந்தனை, ஒரு புதிய அணுகுமுறை, ஒரு கௌரவமான பதவி, அரசுத்துறை சார்ந்த ஆதாயம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வர்றது கவனிக்கத்தக்க விஷயம். மேலும் ஏதாவது வெளிநாடு பயணம் போகிறேன், வெளிநாட்டில் வேலை பார்க்குறேங்க, இல்லை வெளிநாடு சார்ந்த நிலைகள்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சுகமாக நடக்குமா, பதவியோட இடமாற்றம் கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, வருமான உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த வக்கர சஞ்சார நிலையிலேருந்து தர்றாரு. இந்த 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவு மிகப்பெரிய அளவில் விருத்தி பண்ணிடும். ராசி அதிபதி வேறு. உங்களுடைய அறிவு வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த புத்துணர்ச்சியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மை தர ஆரம்பிக்கும். ஒரு தெளிவான சிந்தனை, முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுறது, எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும்.
மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. அதேமாதிரி கல்வியிலையும் நல்ல மேன்மையை பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகமும் மீனராசி நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே முழுமையாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த ஒரு சரியான விழிப்புணர்வை நீங்கள் பெறுங்க. 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் சரியான வழிகாட்டுதலை நிச்சயமாக கொடுக்கும். அதனால் உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் பொழுது அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் நீங்கி நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.